பிப்ரவரி 11, 2026 மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸ். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கையெழுத்திடல. இதில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இடம்பெறலை. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 முறை நடைபெற்றது. இப்போ 4வது முறை நடைபெறும்போது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர எதிர்க்கட்சிகள், இப்போ ஆளும் கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது, எதிர்கட்சிக்கு தான் அதை கொண்டு வராங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தை. நேற்று நோட்டீஸ், அதுக்காக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. கடந்த 2ஆம் தேதி, பிப்ரவரி 2ஆம் தேதி முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். என்ன ரீசனுக்காக? இப்போ ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சிகள், எதிர்கட்சிகள் ஏதாவது கருத்தை சொல்ல வராங்க, அவங்க சொல்லுவது அது அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க அதிகம் பேச மாட்டாங்க எதிர்கட்சிகள் சார்பாக. அப்புறம் இந்த அவங்க எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, அதிகம் பேச விட மாட்டாங்க. அது பண்ணுறதுனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள எம்பிக்கெல்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை இல்லை அவங்க மேலே. அந்த சபாநாயகனா காமனாக இருக்கணும், எல்லாத்துக்கும் காமனாக பொதுவான ஆள் தான் சபாநாயகர். அவங்க ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது, இன்னொரு கட்சி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்கள் மேலே நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அந்த தீர்மானம் கொண்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இது பிப்ரவரி 2ஆம் தேதி மக்களவையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க உரைக்கு நன்றி தெரிவித்தாங்க. அந்த தீர்மானத்தின் மீதான அந்த விவாதம் தொடங்கி அப்போது பார்த்திங்கன்னா, முன்னாள் இராணுவ தளபதி நரவணே, இந்த யாருன்னா இவர் நரவணே, முன்னாள் இராணுவ தளபதி, அவர் ஒரு புக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அந்த புக்கு வெளியே வரல. அதில் ஒரு குறிப்பு இருக்குது. அதை காட்டி என்னென்னா, அது சீன எல்லை பிரச்சனை குறித்து அந்த புத்தகத்தில் இருக்குது. சீன எல்லை பிரச்சனை குறித்து அந்த புத்தகத்தில் இருக்குது. அதை பற்றி பேசுவதற்கு யார் வராங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ட்ரை பண்ணாங்க. அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. இதன் காரணமாக இதான் ரீசனை மக்களவை, மாநிலங்கள் எதிர்கட்சிகள் முடக்கி வருகின்றன. இதான் ரீசன் முக்கியமானது. அவர் என்ன சொல்ல வர்றான்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் இருக்குது. அதை சொல்ல வர அனுமதிக்கலை. இதுதான் ரெண்டுலேயும் மக்களவை, மாநிலங்களில் எதிர்கட்சிகள் முடக்கியிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இதற்கு எதிராக தான் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர எதிர்கட்சிகள் நேற்று நோட்டீஸ் வழங்கினாங்க. இதில் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, ஆர்ஜேடி, கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த மொத்தம் 118 எம்பிகள். மொத்தம் அதில் கையெழுத்திட்டவங்க யாருன்னா 118 எம்பிகள் கையெழுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் நோட்டீஸில் கையெழுத்திடலை. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கையெழுத்திடலை. இது பார்த்திங்கன்னா, நேரடியாக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. யாருன்னா காங்கிரஸ் கொரக்கடா சுரேஷ் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் நேரடியாக நோட்டீஸ் கொடுத்தாங்க. நோட்டீஸ் ஆராய்வு செய்து விரைவு நடவடிக்கை எடுக்குமாறு மக்களவை செயலர் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இந்த நடவடிக்கை எடுக்குமாறு மக்களவை செயலாளர் யாருன்னு கேட்பாங்க, சப்போஸ் கேட்பாங்க. இப்போ 2027 உத்பல் குமார் சிங்க்கு சபாநாயகர் உத்தரவிட்டாங்க. இது என்ன நடவடிக்கை சொல்லிட்டு, இதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் தான் உத்தரவிடுறாரு. எதிர்கட்சிகள் வழங்கிய நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட்டீஸில் என்ன பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 94C அதன்படி பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி நோட்டீஸ் வழங்குகிறோம். இதான் 94C. சபாநாயகர் என்ன பண்ணாங்கன்னா, ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார். இப்போ ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சி இருக்குது, எதிர்கட்சி சப்போர்ட் பண்ணலை. அவர் ஒன் சைடாக ஆதரவு அளிக்கிறாரு, ஒருதலை பட்சமாக செயல்படுகிறாரு. அவையில் எதிர்கட்சி தலைவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, அனுமதி கொடுக்கல. இப்போ ஏதாவது பணம் சொல்ல வராங்கன்னா பர்மிஷன் கொடுக்கணும், பர்மிஷன் கொடுக்காம டிலே பண்ணுறாங்க. அதுதான் கடந்த 2ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டது. பிப்ரவரி 2 ராகுல் காந்தி அவர் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இதே போல் தான்
இதே போல் தான் சேம் இதே இதில் பல முறை வந்து எதிர்க்கட்சியில் வந்து பேச அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 3ஆம் தேதி வந்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 8 எம்பிக்கள் ஜனநாயக முறையில் போராடினர், அவையில் போராடினாங்க. ஆனால் அவர்கள் பட்ஜெட் தொடர் முழுவதும் இடைநீக்கம். இப்போ பட்ஜெட் பண்ணும்போது பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் பண்ணுறாங்களா, பட்ஜெட் வந்து சப்மிட் பண்ணுறாங்களா, அப்போ வந்து அந்த 8 எம்பிக்களும் பட்ஜெட் தொடர் முழுவதும் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து பாஜகவை சேர்ந்த எம்பி ஒருவர் வந்து 2 முன்னாள் பிரதமர் குறித்து ஒரு முன்னாள் பிரதமர் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி வந்து அவதூறாக பேசியிருக்காங்க மக்களவையில். அந்த எம்பிக்கள் வந்து அவையில் அடிக்கடி அநாகரிகமாக பேசி வருகிறார்கள். ஓகே, யாரும் தெரியல, மென்ஷன் பண்ணல. 2 எம்பி வந்து பாஜகவை சேர்ந்தவங்க அடிக்கடி அநாகரிகம் பண்ணுறாங்க, நாகரிகமாக பேசாமல் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், கடந்த 5ஆம் தேதி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் மீது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிப்ரவரி 5 வந்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் மீது அபாண்ட பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். இது வந்து நாடாளுமன்ற விதிகளுக்கு எதிரானது. சபாநாயகர் வந்து தனது பதவிக்கான கண்ணியத்தை காப்பாற்றவில்லை. அவரோட பதவிக்கான ஒரு என்ன இதோ அதை வந்து முறைப்படி செய்யலை அப்படிங்கிறாங்க. நோட்டீஸ் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை நாட்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சீன எல்லை பிரச்சனை தொடர்பாக மக்களவை எதிர்கட்சியில் வந்து ராகுல் காந்தி பேச அனுமதி மறுக்கப்பட்டுட்டது. அவர் பேச வந்தது பர்மிஷன் கொடுக்கலாம். அதனால் ஆலோசனை நடத்தினார். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வர முடிவு செய்யப்பட்டது. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வருவதற்கு 14 நாட்களுக்கு முன்னவே நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் கொண்டு வர முடியும். சபாநாயகர் ஓம் பிர்லாவோட செவ்வாய்க்கிழமை வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் முதல் அமர்வில் பிப்ரவரி 13 வந்து நிறைவடைகிறது. பிப்ரவரி 13 வந்து நிறைவடைகிறது. 2ஆம் அமர்வு வந்து ஃபஸ்ட்டு அமர்வு பிப்ரவரி 13 ஃபினிஷ் ஆகுது. 2ஆம் அமர்வு வந்து இந்த கூட்ட அமர்வு பார்த்திங்கன்னா மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 2ஆம் அமர்வில் இந்த 2ஆம் அமர்வுக்குள்ள மார்ச் 9லேருந்து ஏப்ரல் 2ஆம் வரை அந்த அமர்வில் தான் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அவையில் கொண்டு வரப்படும். இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ தான் அந்த அவையில் கொண்டு வரப்படும் சொல்கிறாங்க. மக்களவையின் மரபு மாண்பை கருதி நம்பிக்கையில்லா தீர்மானம் நோட்டீஸ் எதிர்கட்சியிலிருந்து ராகுல் காந்தி கையெழுத்திடலையா. போதிய எம்பிக்கள் அதனால் தோல்வியடையும். இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் 1954 அப்போதைய மக்களவை சபாநாயகர் மலவாங்கக்கு எதிராக எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1966 செகண்ட் டைம் வந்து அப்போது மக்களவை சபாநாயகர் யார் ஹுக்கு சிங்க்கு எதிராக கொண்டு வந்தாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம். அதுக்கப்புறம் 1987 வந்து அப்போதைய மக்களவை சபாநாயகர் பல்ராம் சாக்கிட்டுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. கேட்கலாம், சப்போஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் இது எத்தனாவது முறை? இது 4 டைம்ஸ். முன்னாடி வந்து 3 டைம்ஸ் நடந்துச்சு, 54, 66, 87. இப்போ வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து 3 முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்தது. அது ஃபினிஷ் ஆகலை, தோல்வி அடைந்துச்சுக்கிறாங்க. இப்போ 4வது முறையாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த மக்களவை இந்த தீர்மானம் இந்த மசோதா நிறைவேற்றுறதுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிக்கள் வந்து 50% எம்பிக்கள் வந்து ஆதரவு தேவையாம் அவையில் நிறைவேற்ற. ஆனால் மொத்தம் எம்பி பார்த்திங்கன்னா மக்களவையில் மொத்தம் வந்து 543 இருக்காங்களா. சப்போஸ் வந்து 10 எம்பிக்கள் வந்து இல்லைன்னா 533 எம்பிக்கள் இருக்காங்கன்னா 533 எம்பிக்கள் இருந்தால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அதை நிறைவேற்றுவதற்கு 266 எம்பிக்கள் ஆதரவு தேவை. அந்த ஆதரவு இருந்தால் தான் நிறைவேற்ற முடியுங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பாஜக தலைமையிலான எம்பிக்கள் வந்து 293 எம்பிக்கள் இருக்காங்கன்னா, இப்போ காங்கிரஸ் திமுக அந்த கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணிக்கு 238 எம்பிக்கள் இருக்காங்களா. ஆனால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கை தீர்மானம் தோல்வி அடைவது உறுதி சொல்லியிருக்காங்க. எம்பிக்கள் கம்மியாக இருக்காங்க, அதிகமாக சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.